வணக்கம். டிவிகே கவர்மெண்ட்டுக்கு என்ன பணிவான வணக்கம். என் பேர் மாரியப்பன். தென்காசி மங்கம்மாச்சாலையிலேருந்து பேசுகிறேன். தென்காசி மாவட்டம் தென்காசி மங்கம்மாச்சாலை களக்கோடி தெரு எங்கள் தெரு. எங்கள் தெருவில் விஸ்வநாதஸ் காலனின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஏரியா இருக்குது தனியாக. நாங்கள் மருத்துவர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட இடத்துல நாங்கள் குடியிருந்து வாரோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே எல்லோரும் வீடு கட்டி வாசல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 15 வருஷமாக ஒரு மின் இணைப்பே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு வரோம் குடும்பத்தோடு. இந்த கரண்ட்டு கிடைக்காதனால என் வீட்டம்மா, என் 2 பிள்ளைகள் எல்லாருமே அவங்க மாமியார் வீட்டில் கொண்டு விட்டுட்டு ஸ்கூலில் கூட எங்களால் சேர்க்க முடியல. இந்த மாதிரி 2-3 குடும்பம் கரண்டே இல்லாமல் இருக்குது. படிக்க முடியாமல், பொட்ட பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல், இப்படி நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கும். இந்த கஷ்டத்தை இதுக்கு முன்னக்கூட்டி டிஎம்கே ஆட்சியில் எத்தனையோ முறை கலெக்டர் ஆஃபீஸோ தாசில்தார் ஆஃபீஸு அப்படின்னு அலையாத ஆஃபீஸ் கிடையாது. எல்லா ஆஃபீஸ்லேயுமே நாங்கள் போய் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தோம். ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னக்கூட்டி இருந்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க. இதுக்கு முன்னக்கூட்டி இருந்தது காங்கிரஸில் பழனி நாடார் சொல்லிட்டு எம்எல்ஏ இருந்தார். அவர் ஆஃபீஸில் அலையாத நாள் கிடையாது. மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் மனு கொடுத்துருக்கோம். ஒன்றுமே எங்களுக்கு பரிகாரமாக ஆகலை. இன்னும் கஷ்டத்தில் தான் வாடி வதங்குதோம். பிள்ளைகள்லாம் வெந்து சாகுது வெயிலில். நைட்டானால் வெளியில் படுக்கப்பட முடியல. பொட்ட பிள்ளையில சின்ன பிள்ளையில ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்துகிட்ருக்கோம். இது என்னைய மாதிரி சூழ்நிலை பக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்காங்க. மனவளர்ச்சி இல்லாத ஒரு பையன் இருக்கான். அந்த பெண்ணுக்கு மனவளர்ச்சி கிடையாது. பொட்ட பிள்ளை 2 பிள்ளை வச்சு கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பாவுக்கு டிபி நோயால் கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த வருஷமாவது இந்த டிஎம்கே ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக கலைக்கதிரவன் சொல்லிட்டு ஒரு அண்ணாச்சி வந்திருக்காப்புல. அவரை நான் பார்த்ததும் கிடையாது, அவர்கிட்ட போய் நான் கேட்டதும் கிடையாது. ஏன்னா அவங்களை சந்திக்க எங்களால் முடிய மாட்டேங்குது. ஒரு சிறு ஆளை வச்சு தான் பெரிய ஆளை பிடிக்க முடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ அவங்கள போய் பார்க்க எங்களால் முடியல. அவங்களும் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு கிடையாது. வாக்குறுதிகள் வாங்க வந்ததும் கிடையாது. வாக்கு வாங்கிட்டு ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு வீடு தேடி வந்ததும் கிடையாது. அவங்களால ஒவ்வொரு வீடு தேடி வர முடியாது தான், தப்பு கிடையாது. பொதுவாக அந்த இடத்துல இந்த வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்கலாம்ல. ஒரு தெருவில் ஒரு ஆள்கிட்ட மட்டும் தெரிஞ்ச ஆள்கிட்ட மட்டும் கேட்டு போனால் போதுமா? அந்த தெருவில் வேறு எதுவும் வீடு இருக்கா, அந்த வீடுகளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, அவங்க வீட்டில் ஏதாவது தொந்தரவு எல்லாம் கேட்கணும்ல. அதுதானே ஒரு அரசாங்கத்துக்கு உண்டான ஒரு இது. எதுவுமே எங்களுக்கு நடக்கலை. இந்த வருஷமாவது என் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணுங்கிற ஒரு நினப்பில் இந்த கவர்மெண்ட்டை நம்பி மட்டும், இந்த டிவிகே கவர்மெண்ட்டை மட்டும் நம்பி நான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக மின் இணைப்பு வாங்கிட்டாங்க. எங்கள் சமுதாயத்துக்கு மருத்துவர் சமுதாயத்துக்கு பாத்திப்பட்ட இடத்துல இலவச மனை கொடுத்துருந்தாங்க. இலவச மனையில் சிறுவர் பூங்கான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த ஒதுக்கி இருந்திருக்காங்க. அந்த இடத்துல பூங்கா மட்டும்தான் இருக்குது. பூங்கா இன்னும் ஆவலை. பூங்காக்கு இடம் கொடுத்துருக்காங்க, பூங்காவை ஆவலை இன்னும். அதில் வீடு இல்லாதவங்க நாங்கள் வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த அடிப்படையுமே இல்லாமல் அதே ஒரு 12 வீடு எங்களை மாதிரி நம்ம பொதுவாக பொறாமையிலையோ சண்டை சச்சரவுலையோ நான் சொல்லலை. எங்களையே மாதிரி பல குடும்பம் கரண்ட் வாங்கி அதில் இருக்காங்க. எந்த அடிப்படையிலையுமே கரண்ட் இல்லை, கொடுக்கல. பணம் வாங்கிட்டு கரண்ட் கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில். இப்போ எங்களுக்கு பணம் கொடுக்கவும் முடியாது. பணம் கொடுக்கதா இருந்தாலும் நாங்கள் அன்னன்னைக்கு உழைச்சி தான் நம்ம போகணும். நாங்கள் மின் இணைப்பு வாங்கதா இருந்தாலும் மின் இணைப்புக்கு என்ன உண்டோ பொதுமக்கள் என்ன செய்வாங்களோ அதே மாதிரி பொதுவான பணத்தை கட்டி தான் நாங்கள் மின் இணைப்பு கேட்கும். இப்போ எனக்கு மின் இணைப்பு உங்களுக்கு தர முடியாது. மின் இணைப்பு தரதாக இருந்தால் என்ஓசி பேப்பர் வாங்கிட்டு வாங்க, தடையில்லா சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி தடையில்லா சான்றிதழ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. யாரை போய் பார்க்க, ஆர்டிஓ பார்க்க சொல்லுவாங்க, கோட்டாட்சியரை பார்க்க சொல்லுவாங்க. அதிகாரியை பக்கத்தில் கூட நெருங்க முடியல எங்களால். எப்படியாவது இந்த நாங்கள் பேசுகிற வார்த்தை எங்கள் சங்கடம் உங்கள்கிட்ட போய் சேரணும்னு ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக சேரும். இந்த ஓவரால் இந்த யூடியூப்பில் பேசுகிறாங்க, இந்த நிலவரன்னு சொல்லிட்டு இந்த மேடம்லாம் பேசுகிறாங்க. கண்டிப்பாக நம்ம இருக்க அவங்க உதவிக்கிட்ட நான் ரொம்ப விரும்பி கேட்கும். அவங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. விஜயனாக்கும் இந்த தகவல் கண்டிப்பாக போகும். இந்த ஒரு ஊர் ஒரு தமிழ்நாடுன்னு ஒன்றும் இல்லை, ஒரு ஊர் ஒரு வீடுன்னு பார்க்காம கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பீங்கன்னு ஒரு பாரபட்சம் இல்லாமல் செஞ்சு கொடுப்பீங்களா ஒரு நம்பிக்கையில் மனசார வேண்டி உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக கரண்ட் வேணும். இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். 3 குடும்பம் நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு விவரம் தெரியும். என் பிள்ளைகள் படிக்கணும், அவங்க குடும்பத்தோடு நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த கவர்மெண்ட்டை மனப்பூர்வமாக நம்பியிருக்கேன். நிலப்புறக்கா ரொம்ப நன்றிக்கா. விஜயண்ணா ரொம்ப நம்புதண்ணா. உங்கள்கிட்ட நேரில் போய் நான் ட்ரெயின் ஏறி வந்து உங்களை நேரெலாம் பார்க்க முடியும். எங்கள் குடும்பத்தோடு வரேண்ணா. எங்கள் குடும்பத்தோடு வந்து உங்கள்கிட்ட ரொம்ப உங்கள்கிட்ட பேசக்கூடிய சூழ்நிலை வரும். பக்கத்தில் நெருங்க முடியலண்ணா. இந்த செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கணுண்ணா. நாங்கள் பேசுறது கண்டிப்பாக கேட்க வைப்பாங்க அந்த அக்கா. நிறைய பேருக்கு அவங்க நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களா தான் அந்த தம்பி நீங்கள் மெசேஜ் பூரா ஹெல்ப்பிங் போட்டிருக்கீங்களா, என்ன வரும்னு கேட்க போய் தான் அந்த விவரத்தை பூரா மனப்பூர்வமாக சொல்லுவோம். ஒரு பலம் கிடைச்ச மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பலத்தை காப்பாற்றி கொடுப்பீங்கக்கா. அண்ணா விஜயண்ணா, நீங்கள் தான் எப்படியாவது கரண்ட் வாங்கி கொடுத்து என் பிள்ளைகள் படிக்க வைக்கணும். அந்த வருஷமாக என் பிள்ளைகள் ஸ்கூலில் சேர்க்கணும்னா 4.5 வயசில் பையன் இருக்கான், 3 வயசில் ப்ரீமெச்சூர் பேபி குறை மாதம் பிறந்த பிள்ளை என் கையில் இருக்குது. கரண்ட் இல்லாமல் வெந்து சாகிறேன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். வேறு எந்த சலுகையுமே இந்த டிஎம்கே ஆட்சி நான் எதிர்பார்க்கணுண்ணா. ரேஷன் அரிசி தவிர எதுவுமே நான் வாங்கலை. மகளிர் உரிமை திட்டம் வாங்கலை, எதுவுமே செய்யலைண்ணா. இத்தனைக்கும் நான் உறுப்பினர்ண்ணே. டிஎம்கேல நான் அப்போயுமே உறுப்பினர்ண்ணே.
அதில் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனாக இருந்தாலுமே நான் உறுப்பினராக இருந்தேன். எனக்கு ஏமாற்றம் கிடைச்ச மாதிரி பல பேருக்கு இங்கே ஏமாற்றம் நடந்திருக்கு. கண்டிப்பாக எனக்கு இந்த கவர்மெண்ட் எனக்கு வாங்கி கொடுக்கும் நல்ல நம்பிக்கை இருக்குது. நான் நம்பிக்கை இந்த முறையில் உங்கள்கிட்ட கேட்கணும்ண்ணா. தயவுசெய்து எங்களுக்கு மின் இணைப்பு வாங்கி கொடுத்து எங்களை வாழ வைங்கண்ணா. நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பான முறைக்கு நாங்கள் உங்கள் காலை தொட்டு கும்பிடுதோண்ணா. அந்த அரசாங்கத்தை நீங்கள் இருந்தனால, நீங்கள் வந்ததுனால கண்டிப்பாக உங்களை நம்புதேண்ணா. குடும்பத்தோடு வந்து உங்கள்கிட்ட நான் நன்றி செலுத்துவோம்ண்ணா. எந்த கடன்பட்டுனாலும் வந்து உங்கள்கிட்ட நன்றி செலுத்துவோம்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.